மாலாடி யாரு நானு எந்த கால லட்சம் வாங்கி தோன்றா அவன் கேட்டாங்களா அந்த கால லட்சம் வாங்கி தோன்றல இல்ல இதே ஒரு அண்ணன் கூட வாய்த்துல மாட்டி சின்ன வயசுல கேள்விப்பட ஒரு பாட்டு யானை பெரிய யானை யானையா நானு விநாயகர் சதுர்த்தி உனக்கு கடிச்சிருப்பாங்க எப்படி எழுந்து வந்த உனக்கு கடிச்சிருப்பாங்க எப்படி எழுந்து வந்த விநாயகர் மாதிரியாடா ஆக்கிது நான் ஐயோ இது ஒண்ணுதான் குறையாக்குது என்ன குறை இப்ப வந்துருப்பா அது கூட இப்படி அப்படி இப்படி வந்தால் பாரு விநாயகர் பெருமாள் கோயில் கட்டாங்களா விநாயகர் கட்டி இருக்கிறாங்களா சேலக்கான ஊரா தேடிக்கிறாங்க கட்டாங்க பாய் உட்காந்து போ தங்கை ஆமாங்க ஒரே தங்கை தங்கை என்ன கால தாமதம் கேக்குறீங்க உட்காரு எனக்கு எனக்கு என் முண்டாட்டிக்கு தகரக்காரு எனக்கு என் முண்டாட்டிக்கு தகரக்காரு உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் தகராது தகரக்காரு தகராது தகராது உட்காருங்க இது தகாது இது தகாது என்ன தகராது தெரியுமா எந்த தகராது எல்லார் வீட்லயும் அமாவாசை இருக்குது நம்ம வீட்டுல அமாவாசை இல்ல அமாவாசை வேணும் கேக்குறா அமாவாசை வேணும் கேட்டாங்க அடமுடிச்சு கேக்குறா அமாவாசை தான் அடி வேணும் அமாவாசை பிடிக்கணும்னு அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்க சொல்லினே போனாங்க அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் எந்த அமாவாசை பிடிக்க போற சொல்லினே போனாங்க அமாவாசை பிடிச்சின்னு வானு சொல்லினே போனா போற வழியில ஒரு கிராமத்துல கொள்ளக்காரன் பேமானி முச்சை ஊத்தி சாரா வியாபாரி அவன் பேரு அமாவாசை அமாவாசை அவன் வேலூர் தெரிஞ்சு தப்பிச்சு வந்து வேலைக்கத்தான் போதாரு உள்ள பூந்துங்கிறான் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் அந்த போதாருக்கா போறீங்கன்னா அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் நீ சொல்லி போறேன் அடே போலீஸ்காரர் நம்மளை தேடி மறுபடியும் வந்துட்டாங்க நினைச்சுக்கின்னு போதாரு உள்ள இருக்கிறவன் வெளியே வந்து என் முகத்தை நல்லா பார்த்தான் யார் உன்னுடைய முகத்தை பார்த்துட்டு போடு போட்டான் யார ஒண்ணு ஏன் அடிக்கிற எதுக்கு அடிக்கிற என்னதான் சொல்றேன் திருப்பி கேட்டேன் அமாவாசை பிடிக்கிறத விட்டுட்டு பிடிக்கூடாது சொல்லி போடானோ அமாவாசை பிடிக்கிறத விட்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்லி போடணும் ஆமா பிடிக்கூடாத விட்டேன் பிடிக்கூடாத புடிச்சிக்கினேன் போனா போற வகையில ஒரு கிராமத்துல ஒரே அரலாம் சேர்ந்து பெரிய சூளை போட்டு சூளைக்கு நெருப்பு வச்சுக்கிறாங்க அங்க நெருப்பு வைக்கிறதுல போய் நின்று பிடிக்கூடாது வருஷத்தோட வருஷம் நாங்க சூளை போட்டு சூளைக்கு நெருப்பு வைக்கிறோம் நெருப்பு வைக்கிறத பிடிக்கூடாது அந்த ஒரே அரலாம் சேர்ந்து போடு போட்டாங்க 4 போட்டு போட்டாங்க ஏன் அடிக்கிறேன் எதுக்கு அடிக்கிறேன் சொல்றேன் அடப்பாயி பிடிக்கூடாத விட்டுடு நல்லா தீப்பற்றி என்ன சொல்லி போறாங்க தீப்பற்றி எரியணும் சொல்லு அப்படின்னு நாங்க சொல்லி கூடாது விட்டேன் நல்லா தெரியுத புடிச்சிக்கினேன் நல்லா ஏறினு சொல்லினே போறாங்க நல்லா ஏறினு சொல்லி போனா போற வகையில ஒரு கிராமத்துல ஒரு தெருவுல ஒரு வாடகை வீடுலாம் பத்தி எரிஞ்சுங்குது அங்க நடுப்புற போய் நின்று நல்லா ஏறினு சொல்லுங்க அந்த தெருவாரெல்லாம் சும்மா இருப்பாங்களா என்ன செய்ய போய் ஒரு தெருவை பத்தி எரியுது நல்லா ஏறி சொல்றேன்ட்டு போடு போட்டாங்க 5வது வாங்கிக்கிறேன் சரி அத ஏன் அடிக்கிற எதுக்கு என்னதான் என்ன செய்த அடப்பா நல்லா ஏறியதை விட்டுடு அழிஞ்சு போன சொல்லி போடா நாங்க அழிஞ்சு போறோம் சொல்லிதே அழிஞ்சு போ சரி அண்ணா அத்தை புடிச்சிக்கினேன் அழிஞ்சு போன சொல்லினே போனாங்க அழிஞ்சு போன சொல்லி போறேன் அங்க உதவாங்கண்ணே என்னால ஒன்னே சமாளிக்க முடியல ஒரு வீட்டு ஒட்டு தென்னை இருந்தது அந்த தென்னை மலை போய் உட்காந்துக்கின்னு அழிஞ்சு போனோம் சொல்லி அந்த வீட்டுல கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம அப்பதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு பிறகு சொல்ல கண்ணு தெரியாத பிறந்துட்டு அது வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரி எத்து போய் பல லட்சம் செலவு செஞ்சு கண்ணு ஆபரேஷன் பண்ணி வந்து நடுவுட்டாண்ட உட்கார வச்சுட்டு கற்பூரம் கொளுத்துட்டு கண்ணு கட்டா உட்காராங்க பொழுது தெரியாது அந்த தென்னை மேல உட்காந்து ஆய்ஞ்சு போனோம்னா அடப்பாவி நமக்கு ரொம்ப நாள் போட்டு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அது பிறகு சொல்ல கண் தெரியாத பிறந்துச்சு இது எவனோ ஆய்ஞ்சு போன சொல்றாங்க நினைச்சுக்கின்னு உள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து என் முகத்தை நல்லா பார்த்துட்டு போடு போட்டாங்க அங்கே கும்பிடுறாங்க என்ன பேசிக்கிறா செவுள் மேலே பார்த்து லக்காடி பையா செவுள் மேல கொடுப்பேன் அந்த பக்கம் காட்டுறா அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்களா
அது அதனால அந்த ஞாபகத்துல அதே ஞாபகத்துல அடப்பாயே அழிஞ்சு போட்டு விட்டுரு நல்லா தெரியும் சொல்லி மூட நாங்க நல்லா தெரியும் சொல்றேன் சரி அழிஞ்சு போட்டு விட்டேன் நல்லா தெரியுத புடிச்சினேன் நல்லா தெரியணும் நல்லா தெரியும் சொல்லினே போறேன் நல்லா தெரியும் சொல்லி போறேன் சொல்லினே போறேன் இந்த ஊர்ல இருந்து ஒரு 10 தாய்மாருங்க ஆத்து கண்ணாண்ட போய் சவுகத்தை பீராஞ்சி பெரிய சமையா கட்டி தலைமையில வச்சுக்கின்னு அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வரணும் அண்ணாட கரையில இருந்து என்னென்ன கரைக்கு வராங்க காலைல இருந்து இந்த கரையில இருந்து அண்ணாட கரைக்கு போனாங்கல்ல சரி ஆத்துல தண்ணி இல்ல அவங்க வர சொல்ல ஆத்துல தண்ணி வந்துச்சு அந்த 10 தாய்மார்கள் காலை வச்சாங்களா ஆத்துல ஆமா எக்க சொல்ல பாதம் தான் வந்து தண்ணி பாதம் அவங்க இறங்கி வர 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 முட்டிக்கு கனவு வந்துச்சு முட்டி கிடமை வந்துச்சு அப்படியே முட்டிக்கு மேல வந்து தொடைக்கு வந்துச்சு இவங்க துணியை தூக்கினே வராங்க தண்ணி ஏறிக்கினே வருது மொத்த துணி இங்க இருக்குது நான் இன்னாண்ட கரையில் நின்று நல்லா தெரியணும் அடே நம்ம துணி தூக்கின்னு வர்றதை பார்த்தா நல்லா தெரியும் சொல்றாங்க அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்தாங்க அந்த கரைக்கு வந்து பையா யாரு பையா உனக்கு 10 தாய்மாருங்க அவங்க சொல்றாங்க சரி இத கொஞ்சம் இறங்கி வைடா நாங்க நான் ஒரு வாத்து சுத்த அறியாதவன் வாத்து சுத்த தெரியாதவன் வாத்து சுத்தலடா வாத்து சுத்த அறியாதவன் இறங்கி வச்சேனா சரி இந்த பெருகத்து மரங்கள் என்னது அதாலே போன்னு போட்டாங்க இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிறியா நானே சொல்லின்னு இருக்கிறேன் இதெல்லாம் உண்மை இல்ல தூங்கி வீழ்ந்து ஏந்து பார்த்தா கனவா இருக்குது சொல்லியிருந்தாக்கா நான் கொடுத்து காட்டிருப்பேன் அமாவாசை நான் என்ன சொன்னேன் தங்கச்சி புவனேஸ்வரின்னு நான் சொல்றேன் தங்கச்சி பூனகரி வாயில வராதே நான் புவனேஸ்வரின்னு சொல்றேன் ஆமா பூனகரின்னு சொல்றேன் என்ன சொல்றேன் சின்ன பாப்பான்னு நான் சொல்றேன் சின்ன பாப்பான்னு சொன்னேன் என் காதல சன பாப்பா போனா பாட்டோம் பாப்பா எந்த பக்கம் போன தெரியல அந்த பக்கம் நீ தேடு இந்த பக்கம் நான் தேடுறேன் புறப்பட அம்மா நம்ம 2 பேரும் வந்துட்டோம் நாம் இருவர் மட்டும்தான் தங்கையை தேடி செல்கிறோம் ஆனால் நம்முடனே ஒருவன் இருப்பாங்க முண்டக்கண்ண எங்க போனா தெரியல எங்க போலாம் இப்ப சொல்லி கொடுத்துங்க இவரு என்ன முக்காடு போட்டு உட்காருங்க எங்க வீட்டுல நடக்கூடாதெல்லாம் நடந்துச்சுங்க உன்னுடைய வீட்டில் நடக்க கூடாத ஒரு சம்பவம் என்ன நடந்தது ஐயா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குதா தெரியல குள்ளமா கட்டையா பொம்பரமா அழகாக இருந்தது உன்னுடைய மகள் அதற்கென்ன இப்போ என்ன பண்ணு அப்பா எல்லாரும் வீட்லயும் அலுமினி குண்டா இல்ல சோறாக்குறாங்க எனக்கு ஒரு அலுமினி குண்டா வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு நீ வாங்கி கொடுத்தாங்க சரி இது என்ன பண்றது அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்புல ஓலைய போட்டு இந்த குண்டான அடுப்பத்தை வச்சுட்டு இது பக்கத்தோட ஆக்கத்தோட இல்லாம பேசி வரும் அது ஊர் மேடு போடுது பக்கத்தோட போய் வரது சகஜதான் சரி பாசமா வளர்த்து என் ஊருக்கு ஒரு கலாய்க்காரன் வருவான் கலாய்க்காரன் வருவான் எங்க வீட்டு வாசல் ஒரு மரம் இருக்குது புளிய மரம் புளிய மரம் ஒரு நாளைக்கு அந்த கலாய்காரன் என்ன பண்ணா ஐயா உங்க வீட்டு வாசல்ல புளிய மரம் இருக்கிறது அந்த புளிய மரத்து நேரில் உட்காந்து நான் கலாய் பூச்சி போச்சுக்கிறான் அதற்கு நீ என்ன சொன்ன நம்ம தலைமலை வாரி சரி உட்காந்து பூஜிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உன்னாண்ட வந்துட்டேன் என் பொண்ணு என்ன பண்றது அடே கலாய்காரன் நான் நம்ம வீட்டு வாசல்ல கலாய் பூசுறான்னு என் பொண்ணு கூட்டா பொத்தல வந்து போயிட்டேன் பொண்ணு இந்த கலாய்காரன் காமிச்சிக்குது கலாய்காரன் வேலைக்கார பையன் சாமாத்திக்காரன் என் பொண்ணு கூட்டான பொத்தல அந்த குண்டான 10 லட்சம் ஆயிப்போச்சு 10 மாசம் ஆயிப்போச்சு அந்த கலாய்காரனுக்கும் என் பொண்ணுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது கலாய்காரனுக்கு பிறந்த தாத்தானு கூப்பிட்டு கலாய்காரனுக்கு பிறந்தா எடுக்கலாமா முன்ன மாதிரி ஜெலமையா எடுத்து பண்ணடா உடனே ஊருக்கு பொறாமையா ஆயிப்போச்சு
ஊருக்கு போறாமே ஆகி போய் போறமாச்சு. உடனே ஜாதி கட்டு கட்டாங்க. யாருக்கு? உனக்கு. டேய், உனக்கு என்ன ஜாதி கட்டு கட்ட? ஐயோ இந்த மாதிரி போறாம இருக்கக்கூடாது பாய்யோ. எப்பா ஊர்வாய 3 நாள் மூடலாம், உளவாய மூட முடியாது. ஊர்வாய 3 நாள் மூடலாம்டா. உளவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியாதா பாவி. ஐயோ இந்த பஞ்சாயத்துல ஆளு ஒண்ணு பேசுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தன் ஏந்து பேசுறான். நாள்ல இருந்து குளத்துல நெருப்பு எடுக்க கூடாது. குளத்துல போய் நெருப்பு எடுப்பாங்க. குளத்துல தண்ணி எடுக்க சொல்லிருப்பாங்க. குளத்துல தண்ணி எடுக்க கூடாது. இந்த பக்கம் ஒருத்தன் பேசுறான், நிக்க முடியாத பேசுறான். என்ன பேசுறான்? நாள்ல இருந்து அடுப்புல தண்ணி மூட கூடாது. அடுப்புல போய் நெருப்பு எடுக்க கூடாது சொல்லிருப்பாங்க. அடுப்புல நெருப்பு எடுக்க கூடாது. ஜாதி கட்டு கட்டுறேன். இது மாதிரி எந்த ஊர்ல இருக்க கூடாது. நீங்க ஏரிக்கிற ஓரமா குட்டக்கார ஓரமா போய் குச்சை போட்டு போச்சுக்கிட்டாங்க. அவங்க தேவையா வாங்கிக்கிறேன் கிடையாது. உங்ககிட்ட வேலை செய்யறேன், கை நிறைய சம்பளம் கொடுக்குறேன், 8 முறை நானு என் பொண்ணு கலாய்காரனுக்கு வந்தது எல்லாம் சந்தோஷமா இருக்கும். கலாய்காரன் வந்து என்ன பார்த்து தாத்தா அனுப்பு. எப்பொழுது உன்னுடைய மகன் கலாய்காரனை இட்டுன்னு போயிட்டாலும் இன்று முதல் உனக்கு இந்த அரசாங்கத்தில் வேலை கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. யோசனை பண்ணி பேசு. என்ன யோசனை? நீ என் தங்கச்சி வளர்த்துங்கிற, நீ ஒரு தங்கச்சி வளர்த்துங்கிற, யோசனை பண்ணி பேசு. பாத்தியா எங்க போய் எங்க வரோம் பாத்தியா? அவன் தங்கச்சி கலாய்காரன் தள்ளி போட்டா நம்ம தங்கச்சி அவன் தள்ளி போட்டா. கோலத்திலே மாசு இருந்தாலும் இருக்கலாம், கோலத்தில் இருந்த நட்சத்திரங்கள் கீழே விழுந்தாலும் விழலாம். ஆனால் தங்கை மீது தூசு படிவர சிறு தூசு இருக்காது. இன்று முதல் உனக்கு இந்த அரசாங்கத்தில் வேலை கிடையாது. திருப்பி இந்த இடத்த அரசாங்கத்தை வந்து அழகப்போ தங்கையை தேடி வருகிறோம். ஆமா, அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை தங்கையை கண்காணிக்க வேண்டும். தங்கையை தேடி வருகிறோம். நான் உனக்காக பிறந்தவன். வானத்துல மாத்து இருக்குமா, அவன் தங்கச்சி மேல தூத்து இருக்காளா, அக்காடி பையன் வாங்கி தூண பையன் இறந்து தூண பையன் ஒட்டா அவன் சாவாத கூட குறானு கலையேத்தா. என் பொண்ணாவது அட்ரஸோட கலாய்காரனை காதலிச்சா, கலாய்காரனுக்கு பொண்ணு என்ன பார்த்து தாத்தான்னு கூப்பிட்டு அவன் தங்கச்சி ஊர் பேர் தெரியாத காதலிச்சுக்கிறாளே. அவன் எக்கடி கட்டு போவானோ கூட ஒரு லக்காடி பையன் தானே, அவன் எங்கன்னு தெரியலையே. அவனா கூட சேர்ந்து நீ அவ்வளவு பேசுன வேலை கொடுக்க சொல்றதுக்குள்ள மதி சரி. அந்த லக்காடி பையன் அவன் இப்படி ஓடி அண்ணா அவனால ஓட முடியலடா. எங்க பழத்துல வீந்தானோ எங்க செத்தானோ அவன் எங்க போட்டோம் வானத்துல மாத்திருக்குமா, அவன் தங்கச்சி மேல தூத்து போன போட்டோம். நீ எது மேல உட்காந்துக்கிற? பண துண்டு கழு மேல உட்காந்துங்கடா. நானும் பண துண்டு மேல உட்காந்துக்கிறேன். குஞ்சு பாடுறான், குஞ்சு பாடுற கீழே அடியில பாடுறான், நல்லா அடியில பாடுறான். கீழே எஜமான அப்பாவி எஜமா. ஐயா தலைவரே தலைவரே, என் பொண்ணாவது அட்ரஸ்
தங்கத்தோட கலாய்கான காதலிச்சாடா. உன் தங்கச்சி ஊர் பேர் தெரியாத காதலிச்சுக்கிறான். தூக்கு மாட்டி சாவலாண்டா நீ. ஏய் நண்பா, உனக்கு அரசாங்கத்தில் வேலை வேண்டும். ஆமா வேலை வேணும். வேலை சரி, சம்பளம் சம்பளம். இது வந்து பெரிய இடத்த சமாசாரம். ஆமா ஆமா. பணம் எவ்வளவு கேட்டாலும் சரி, தடை இல்லாமல் வாரி 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 தருகிறேன். சொல்ல புரியுதா? இது யாருக்கிட்ட சொல்லாத. உனக்கு பணம் எவ்வளவு